तमिलनाडु में बीजेपी का प्रदर्शन इस बार डीएमके और कांग्रेस के इंडी अलायंस का सारा घमंड तोड़ करके रख देगा। தமிழ் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாட்டின் தென்கோடியான கன்னியாகுமரியிலிருந்து ஒரு அலை கிளம்பி இருக்கு. இந்த அலை நீண்ட தூரம் பயணிக்க போகுது. திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டது போல 1991ஆம் ஆண்டு இதே கன்னியாகுமரியிலிருந்து ஏக்தா யாத்திரை புறப்பட்டு காஷ்மீர் வரை சென்றிருந்தேன். ஆனால் இந்த முறை நான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரியை நோக்கி வந்திருக்கிறேன். நாட்டை துண்டாட வேண்டும் என்று நினைப்பவர்களை காஷ்மீர் மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நம்ம தமிழக மக்களும் இப்போது அதைத்தான் செய்ய போகிறார்கள். திமுக காங்கிரசின் இந்தி கூட்டணி கண்டிப்பாக துணை தெரியப்படும். காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்த வெற்றி என்ற தலைக்கணம் இருக்கிறது அவர்களுக்கு, அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும். साथियों, डीएमके और कांग्रेस का इंडी अलायंस कभी भी तमिलनाडु को विकसित नहीं बना सकता। इन लोगों की हिस्ट्री घोटालों की है। इन लोगों की राजनीति का आधार लोगों को लूटने के लिए सत्ता में आना है। एक तरफ बीजेपी की कल्याणकारी स्कीम होती है, दूसरी तरफ इनके करोड़ों के स्कैम होते हैं। हमने ऑप्टिकल फाइबर और 5G दिया, हमारे नाम पर डिजिटल इंडिया स्कीम है, इंडी अलायंस के नाम पर लाखों करोड़ रुपए का 2G का स्कैम है और डीएमके उस लूट की सबसे बड़ी हिस्सेदार थी। इंडी अलायंस के नाम पर कॉल स्कैम की कालिख लगी है। ये लिस्ट बहुत लंबी है और यही इंडी अलायंस की सच्चाई है। நண்பர்களே, இந்த திமுக காங்கிரஸோட இண்டி கூட்டணியால தமிழ்நாட்டில் எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் முன்னெடுக்கவே முடியாது. அவங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் மோசடியும் ஊழலும் தான் முதன்மையாக இருக்கும். அவங்களோட கொள்கையே பார்த்தீங்கன்னா அரசியலில் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றை இலக்கு தான் அவங்களுடைய முதல் இலக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவோட பல்வேறு மக்கள் நல திட்டங்கள், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக இண்டி கூட்டணியில கோடிக்கணக்கான ஊழல்கள். ஆப்டிகல் ஃபைபர் மற்றும் 5G இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு கொடுக்குது. நம்ம பேர்ல டிஜிட்டல் இந்தியாங்கிற திட்டம் இருக்கு. ஆனா இந்திய அலையன்ஸ்ல லட்சக்கணக்கான கோடிகளில் நடைபெற்ற ஊழல் இருக்கிறது. 2G ஊழல் இருக்குது. இந்த 2G கொள்ளையில் பெரும் பங்கு வகித்தது திமுக தான். பிஜேபி ஏராளமான விமான நிலையங்களை கட்டியது. பிஜேபி பேர்ல உடான் திட்டம் இருக்கிறது. ஆனா இண்டி கூட்டணியில நாட்டின் பாதுகாப்புடன் விளையாடும் ஹெலிகாப்டர் ஊழல் தான் இருக்கிறது.
நம்ம கேலோ இந்தியா மூலம் விளையாட்டுத் துறையை மிக உயர்ந்த உன்னதமான இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். ஆனால் அவங்க பேர்ல CWG ஊழல் தான் முதன்மையாக இருக்கிறது. கனிம துறையில பல்வேறு புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்து இந்தியாவின் கனிம வளத்தை நம்ம மேம்படுத்தி கொண்டிருந்தால் அவங்க பேர்ல கனிமத்துல நிலக்கரியை கொள்ளையடித்த நிலக்கரி ஊழல் தான் இருக்கிறது. இந்த பட்டியலை சொல்லிட்டே போனா ரொம்ப நீளமாக போய்கொண்டே இருக்கும். அதுதான் இண்டி கூட்டணியின் உண்மையான நிலைமை.